தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயினருவில் மேம்பாட்டுப் பணிகளுக்காக சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. கடந்த சீசனில் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் பணிகள் இன்னும் தொடங்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவில் விடும் தண்ணீரில் குளித்து செல்கின்றனர். சீசன் தொடங்குவதற்கு முன்பாகவே பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வாட்டி விதைத்த வெயிலுக்கு மத்தியில் ஆம்பூர், வாணியம்பாடி, ஏலகிரி மலை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கலந்திரா மற்றும் புத்துக்கோயில் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழை அரை மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் பெரியகுளம், தாமரைக்குளம், வடுகப்பட்டி மற்றும் சோத்துப்பாறை அணை பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. திருத்தங்கல், சாட்சியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. கடந்த சில நாட்களாக வாட்டி விதைத்த வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே களம்பூரில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அதிகாலை 2 மணி முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் கீழ் மறைந்த தலைவர்களின் சிலைகளை துணியால் மூடி மறைக்க தேவையில்லை என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஏற்கனவே மூடப்பட்டிருந்த பல்வேறு கட்சித் தலைவர்களின் சிலைகளை திறக்கும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். தேர்தல் காலங்களில் சிலைகளை மூடுவது தொடர்பாக நிலவி வந்த நீண்டகால குழப்பத்திற்கு இந்த உத்தரவு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெங்களூருவிலிருந்து ஓசூரில் உள்ள வங்கி ஏடிஎம்களுக்கு நிரப்ப கொண்டு செல்லப்பட்ட 2,34,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரு ஜேபி நகர் பகுதியில் இயங்கி வரும் ஹிட்டாச்சி கேஷ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அந்த பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சார் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தொழுகைக்கு சென்ற நேரத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் புகுந்த மர்ம நபர்கள் 137 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். திருமணத்திற்காக வைத்திருந்த நகைகள் மற்றும் 2,70,000 ரூபாய் ரொக்கத்தை சுருட்டிக் கொண்டு தப்ப முயன்ற கொள்ளையர்களை பெண்கள் பிடிக்க முயன்ற நிலையில் கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு தப்பினர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மஞ்சுட்டி அருகே வதந்தியை நம்பி வீட்டில் சேமித்து வைத்த பெட்ரோல் தீப்பிடித்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயமடைந்தனர். திருவதிகை பகுதியில் பெட்ரோலை சிறு பாட்டில்களில் மாற்ற முயன்றபோது அருகிலிருந்த விளக்கு ஒளியால் தீப்பற்றியதில் ஆறுமுகம், தேவகி மற்றும் தனிகாச்சலம் ஆகியோர் தீக்காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மஞ்சுட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் சர்ச்சை பேச்சிற்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கண்டித்து திமுக மகளிரணி சார்பில் விழுப்புரத்தில் போராட்டம் நடைபெற்றது. காந்தி சிலை முன்பு திரண்ட பெண்கள் சி.வி. சண்முகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதுடன் அவரது உருவ பொம்மையை எரித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் திசையன்படை அருகே பெட்டைக்குளத்தில் எரிந்த காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சடலமாக மீட்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் சென்னை நந்தம்பாக்கத்தில் வசிக்கும் முகமது ரபி, அவரது மனைவி நஸ்ரீன் பாத்திமா, 13 வயது மகள் முகமது காஜா, 15 வயது மகள் அப்ரின் பாத்திமா என தெரியவந்தது. இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா, சாலையோரம் நிறுத்திவிட்டு ஓய்வு எடுத்தபொழுது தீப்பிடித்ததா என விசாரிக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோணம் அரசு கலைக்கல்லூரியில் புகுந்த முன்னாள் மாணவர் பொருட்களை கட்டையால் அடித்து உடைத்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. 2020-23 காலகட்டத்தில் படித்த மாணவர் கல்லூரியின் அலுவலகத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளார். தான் தேர்வு எழுதாததற்கு அங்கிருக்கும் ஆசிரியை ஒருவர்தான் காரணம் என்று கூறி பொருட்களை உடைத்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக காவல்துறையினர் விசாரிக்கின்றனர்.
நாமக்கலில் முட்டை விலை மேலும் 5 பைசா உயர்த்தப்பட்டது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் கொள்முதல் விலை ₹4.45 நிர்ணயிக்கப்பட்டது. வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி குறைந்திருந்த நிலையில் தற்போது 9 நாட்களுக்கு பிறகு இந்த விலை உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆன்லைன் மூலம் நூதன முறையில் மோசடி செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். திருவயலூரில் வசித்த 21 வயதான பாபு OLXில் குறைந்த விலையில் செல்போன் விற்பனை செய்வதாக விளம்பரம் வெளியிட்டு பலரிடம் பணம் பெற்றுள்ளார். பணத்தை நேரடியாக பெறாமல் ஜெராக்ஸ் கடை வைத்திருக்கும் நபரின் வங்கிக் கணக்கிற்கு பணத்தை அனுப்பச் செய்து செல்போனை அனுப்பாமல் மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் விசாரித்த சைபர் கிரைம் காவல்துறையினர் பாபுவை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மக்காச்சோளம் கொள்முதல் செய்வதற்காக சென்றவரிடம் தேர்தல் பறக்கும் படையினர் ₹1,00,000 பறிமுதல் செய்தனர். பெரம்பலூரைச் சேர்ந்த பிரியன்ராஜ் என்பவர் விவசாயி ஒருவருக்கு மக்காச்சோளம் வாங்க முன்பணம் கொடுக்க காரில் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்றதால் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் கூட்டுறவு நிறுவன பால் பாக்கெட்டுகளில் வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் பொறிக்கப்பட்டு வழங்கப்படுகின்றன. வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விளக்கும் வகையில் பலவிதமான வாசகங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த விழிப்புணர்வு பரப்புரை புதுச்சேரி தேர்தல் தினமான ஏப்ரல் 9 வரை தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாகன நிறுத்தும் இடத்தில் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்த விபத்தில் கர்நாடகாவைச் சேர்ந்த பக்தருக்கு கால் விரலில் முறிவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோயிலில் திரைப்பட நடிகை அதுல்யா ரவி சாமி தரிசனம் செய்தார். கோயிலில் உள்ள நாகர் சிலைக்கு மஞ்சள் மற்றும் பால் ஊற்றி அபிஷேக வழிபாடும் மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திராட்சை வியாபாரியிடம் சுமார் ₹1,17,000 ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த திராட்சை வியாபாரியான பூங்கொடி விருத்தாச்சலம் பகுதிகளில் திராட்சை சப்ளை செய்துவிட்டு சரக்கு வாகனத்தில் பயணித்ததாக கூறப்படுகிறது. அப்போது வாகனத்தை வழிமறித்த அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை கைப்பற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ₹1,54,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். காரில் வந்த வியாபாரி நடராஜன் என்பவரை வழிமறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தியதில் அவரிடம் ₹1,54,300 பணத்திற்கு உரிய ஆவணம் இல்லாதது தெரியவந்தது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பாடகி சிவாங்கி மனமுருகி பக்தி பாடலை பாடினார். शंभो शिव शंभो स्वयंभो गंगाधर शंकर करुणाकर मामव भव सागर तारक. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவலஞ்சுழி வெள்ளைப்பிள்ளையார் கோவில் வாசலில் பச்சிளங்குழந்தையை மர்மநபர்கள் விட்டு சென்றனர். பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை சிமெண்ட் சாக்கில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தகவலறிந்து வந்த காவல்துறையினர் மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். காரில் வந்து குழந்தையை விட்டு சென்ற 3 நபர்கள் குறித்து அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து விசாரணை நடைபெறுகிறது. சேலம் அழகாபுரம் அருகே கோவிலுக்குள் புகுந்த மர்ம நபர் இரும்பு கம்பியால் உண்டியலை உடைத்து பணம் திருடிய CCTV காட்சி வெளியாகியுள்ளது. காட்டூர் பிள்ளையார் கோவில் மற்றும் கள்ளமேடு காளியம்மன் கோவிலில் திங்கட்கிழமை இரவு உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. விருதுநகர் அருகே சூரக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட ₹14 கோடி மதிப்பிலான தங்கம், வைரம் மற்றும் பிளாட்டினம் நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற கொரியர் வாகனத்தில் இருந்த இந்த நகைகள் தற்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நகைகளை திரும்ப பெற்றுக் கொள்ள அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
திண்டுக்கல் சாணார்பட்டி அருகே 2 பைக்குகள் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மகளை பள்ளிக்கு அழைத்துச் சென்ற தந்தை மீது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்தானது. இதில் மோதிய வாகனம் சாலையோர வீட்டின் காம்பவுண்ட் சுவற்றில் இடித்து 10 அடி உயரத்திற்கு ஆகாயத்தில் பறந்து விழுந்தது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பாண்டியன் நகர், ஆலம்பட்டி, திரடி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கோடை வெப்பத்தால் தவித்து வந்த மக்கள் திடீர் மழையால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதுடன் வெப்பமும் கணிசமாக குறைந்தது. கோடை வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. திருவேங்கடம், குருவிகுளம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. உளுந்து, மக்காச்சோளம் உள்ளிட்ட மானாவாரி பயிர்களுக்கு இந்த மழை கை கொடுக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். மயிலாடுதுறை கண்ணார தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் திருடிய பைக்கில் பெட்ரோல் இல்லாததால் அதை அங்கேயே விட்டுவிட்ட திருடன் வேறொரு புதிய பைக்கை திருடிச் சென்றார். சிசிடிவி காட்சிகளை வைத்து துப்பு துலக்கிய தனிப்படை காவலர்கள் காரைக்காலில் பதுங்கியிருந்த வினோத்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான இவர் மீது ஏற்கனவே கொலை, கொள்ளை உள்ளிட்ட 7 வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரி அன்பக மையத்தில் 13 சவரன் தங்கம் மற்றும் அரை கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்த பிரபல திருடன் கைது செய்யப்பட்டார். சிசிடிவியில் கிடைத்த ஒரு சிறிய படத்தை வைத்து 153 கிலோமீட்டர் தூரம் வரை துப்பு துலக்கிய தனிப்படை காவலர்கள் அரியலூரில் வைத்து 74 வயதான முதியவர் ரவிக்குமாரை பிடித்தனர். மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நகைகள் மீட்கப்பட்ட நிலையில் 50க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய அவர் தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் தனியார் கலை அறிவியல் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதிரி வாக்குச்சாவடி மற்றும் வாக்காளர் எழுத்தறிவு மன்றத்தை பார்வையிட்ட ஆட்சியர் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் இளம் வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு மற்றும் இரத்த தான முகாமையும் தொடங்கி வைத்த அவர் ஜனநாயக கடமையின் அவசியத்தை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார். ஆவடி துணை ஆணையர் வீடு அருகிலேயே அரங்கேறிய துணிகர திருட்டுச் சம்பவத்தில் ஒரு சிறுவன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அயப்பாக்கம் எழில் நகரில் ஒரு வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் ரொக்கம் மற்றும் விலை உயர்ந்த கைக்கடிகாரங்களை திருடினர். பக்கத்து வீட்டினர் சத்தமிட்டதை அடுத்து சுவரை எகிரி குதித்து கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் தப்பினர். இந்நிலையில் புகாரின் பேரில் காவல்துறையினர் 3 கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தல் பரப்புரையின் போது விசில் சத்தம் கேட்டாலே அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி உறுதி என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். 9 கோள்களை இயக்கும் சூரியனைப் போல உதயசூரியனை யாராலும் வெல்ல முடியாது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் தாழையூரில் திமுக ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார். தொடர்ந்து அங்கே விசில் வந்துட்டு இருக்குது. இந்த விசில் தான் நம்முடைய ஆதி காலத்திலிருந்து நம்முடைய தேசிய கீதமாக ஒலித்து கொண்டு இருக்கிறது என்பதையும், விசில் சத்தம் கேட்டாலே நம்ம உறுதியாக அனைத்து தேர்தலிலும் உறுதியாக மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதுதான் நிலை. தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடி கிராமத்தில் அடிப்படை வசதிகளை கோரி கிராம மக்கள் அரசு பேருந்துகளை சிறைபிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈச்சம்பாடியில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் போதுமான வகுப்பறைகள் இல்லை எனவும் அது குறித்து 25 ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் குடிநீர், சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக மக்கள் அறிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். மேச்சேரி குதிரைக்கானூர் பகுதியைச் சேர்ந்த பரமசிவம், ராஜேஸ்வரி தம்பதி உறவினர்கள் சந்தானம், செந்தில், நவீன் ஆகியோருடன் காரில் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மேட்டூரில் இருந்து மீன்பாரம் ஏற்றி வந்த லாரி இவர்களின் கார் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் கார் அப்படம் போல நொறுங்கியதுடன் 2 உயிரிழந்தனர். 3 பேர் பலத்த காயமடைந்ததுடன் சேலம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சென்னை மதுரவாயலில் நள்ளிரவில் நடைபெற்ற பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர் லாரி மீது மோதி உயிரிழந்தார். சென்னை மதுரவாயலில் இருந்து தாம்பரம் நோக்கி செல்லும் பைபாஸ் சாலையில் 5 இருசக்கர வாகனங்களில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டனர். அப்போது ஒரே வாகனத்தில் பயணித்த கொடுங்கையூரைச் சேர்ந்த அவினேஷ் மற்றும் தனுஷ் ஆகிய 2 இளைஞர்கள் முன்னால் சென்ற லாரியை முந்த முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது லாரி மீது மோதியதில் சக்கரத்தில் சிக்கிய அவினேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடன் பயணித்த தனுஷ் படுகாயமடைந்த நிலையில் அவரை காவலர்கள் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் தேக்கமடைந்த கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து தற்காலிக தளர்வு அளிக்க மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து மதிமுக எம்பி துரை வைகோ கோரிக்கை மனு வழங்கினார். கடலை மிட்டாய் தேக்கமடைந்தது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்த துரை வைகோ போரால் பாதிக்கப்பட்ட கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களுக்கு வங்கிக் கடன் செலுத்துவதில் கால அவகாசம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். கரூரில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 6.25 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். முச்சக்கொட்டாம்பாளையம் அருகே சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அந்த வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வரம்பை மீறி பணம் இருந்ததால் பறிமுதல் செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். தனியார் பேருந்து ஒன்று குஜிலியம்பாறையில் உள்ள பங்கில் டீசல் நிரப்புவதற்காக திரும்பிய போது லாரி மீது மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த பேருந்து ஓட்டுநரை பொதுமக்கள் போராடி மீட்டனர். சென்னை ராமாபுரத்தில் மின்வாரிய பெண் அதிகாரியை செல்போனில் அவதூறாக பேசியதாக லட்சுமிகாந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார். நீண்ட நேரம் மின்சாரம் இல்லாததால் மின்வாரிய பெண் அதிகாரி ஒருவரை செல்போனில் தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளால் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட லட்சுமிகாந்திடமிருந்து 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பழனியில் அனுமதி இல்லாத வழித்தடத்தில் இயங்கி வந்ததாக கூறி மினி பேருந்து ஒன்றை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கேட்டகிரி என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த மினி பேருந்து உரிய வழித்தடத்தில் இயக்கப்படாமல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அதிக சத்தத்துடனும் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் அதனை சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காந்தி ரோடு முதல் தெருவில் கழிவுநீர் கால்வாய் கட்ட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் கால்வாய் கட்டக்கூடாது என ஒரு தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் மற்றொரு தரப்பினர் கால்வாய் அமைக்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது முதியவர் திடீரென மயங்கி விழுந்ததால் சிறிது சலசலப்பு ஏற்பட்டது. அறந்தாங்கி அருகே மீமிசல் கிராமத்தில் மனித சங்கிலி அமைத்து தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அருணா இதனை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முத்துக்குடா கிராமத்தில் வாக்காளர் கையில் மையிட்டு காட்டும் மணல் சிற்பம் அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆர்ப்பாட்டத்தில் தனது உரையை கவனிக்காமல் பேசிக் கொண்டிருந்த பெண்களை அதிமுக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் கடிந்து கொண்டார். கொஞ்சம் பேர் தான் 4 பேர் தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஏமா நீங்க பேசுற மைக். கரூரில் வள்ளுவம் 2.0 புத்தகத்தை முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு வெளியிட்டார். கரூர் கோவை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் மருத்துவர் பாரமேஷ் எழுதிய புத்தகத்தை வெளியிட்ட இறையன்பு திருக்குறள் என்பது வெறும் இலக்கியமாக மட்டுமின்றி ஒவ்வொருவரின் வாழ்வியலோடும் இணைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். திருக்குறள் என்பது ஒரு கடலை போல நிறைந்திருக்கிறது. அந்த திருக்குறளை நாம் மேலோட்டமாக வாசிக்கவும் முடியும், ஆழமாக வாசிக்கவும் முடியும். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் இருவேறு இடங்களில் 3 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். பூந்தமல்லியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட அதிகாரிகள் செங்கல் சூளை உரிமையாளரான புருஷோத்தமன் எடுத்து வந்த பணத்திற்கு ஆவணங்களை கேட்டனர். அவரிடம் ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோல சுதாகர் ரெட்டி என்பவரிடம் இருந்தும் 1 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பணத்தை பெற்றுச் செல்லுமாறு இருவரிடமும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர்.
5 வாக்காளர்கள் மட்டுமே உள்ள வெள்ளிமலை கிராமத்தில் பிரத்யேக வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட வெள்ளிமலை என்ற குட்டி மலை கிராமம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வெறும் 5 வாக்காளர்கள் மட்டுமே உள்ள கிராமத்தில் அங்குள்ள ஆரம்ப பள்ளியில் பிரத்யேக வாக்குச்சாவடி அமைக்கப்பட உள்ளது. ஒரு 10-300 பேர் இருந்தான். அடிப்படை வசதி ரொம்ப கம்மியாக இருந்தனால பாரஸ் பிரச்சனால பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க. 5 பேர் இருக்கும். எங்கள் இந்த வரைக்கும் இது செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. காரைக்கால் காமராஜர் சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென பயங்கரமாக தீப்பற்றி எரிந்தது. காரை ஓட்டி வந்த மணிகண்டன் என்பவர் தனது தாய் மற்றும் சகோதரியுடன் உடனடியாக கீழே இறங்கியதால் நல்வாய்ப்பாக மூவரும் உயிர் தப்பினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை அணைத்தனர். விபத்து நடந்த இடத்தின் அருகிலேயே பெட்ரோல் பங்க் மற்றும் சிலிண்டர் குடோன் இருந்ததால் பரபரப்பு நிலவிய நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி திருவிழாவின் 8ஆம் நாளில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. காரைக்குடியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக வந்தனர். ஊரே விழாக்கோலம் பூண்டுள்ள நிலையில் இன்று முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெறவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கார்பன் நிறுவனத்தை மூடக்கோரி வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரிக்கான் வலசு பகுதியில் ராஜேஷ் என்பவர் நிதன்யா இண்டஸ்ட்ரீஸ் என்ற பெயரில் தேங்காய் சிரட்டைகளை எரித்து ஆக்டிவ் கார்பன் தயாரிக்கும் ஆலை நடத்தி வருகிறார். இந்த கார்பன் தயாரிப்பில் வெளியேறும் கரும்புகை காரணமாக சுவாச கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள் வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே கேரளாவில் இருந்து காரில் வந்த இளைஞரிடம் 1 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவனந்தபுரத்தில் இருந்து தென்காசிக்கு காரில் வந்த அபிலேஷ் என்ற இளைஞரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி பெண் ஒருவர் எடுத்துச் சென்ற 85,400 ரூபாயை பறிமுதல் செய்தனர். முதியோர் உதவித்தொகை வழங்க எடுத்துச் சென்றதாக கூறி அப்பெண் கண்ணீர் சிந்தினார். பெண் காவலரை தகாத முறையில் பேசியதாக சிவகங்கை பாஜக பிரமுகர் உதயா என்பவர் மீது தொடரப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்தது. சத்தமாக பேசுவதோ அல்லது வாக்குவாதம் செய்வதோ வன்முறை ஆகாது என்று குறிப்பிட்ட நீதிபதி விக்டோரியா கௌரி, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு அவசியம் என்றாலும் தனிப்பட்ட உணர்வுகளுக்காக ஒருவரை தண்டிக்க முடியாது என தெரிவித்தார். சட்டம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையிலேயே வழக்கு அமைய வேண்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் சுட்டிக்காட்டினார். கம்பன் விரைவு ரயிலை திருவாரூர் வழியாகவே தொடர்ந்து இயக்க வலியுறுத்தி திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் பாதையை மாற்றும் முடிவால் வர்த்தகர்களும் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கவலை தெரிவித்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 24ஆம் தேதி திருவாரூர் முழுவதும் கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் வர்த்தகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் திண்டுக்கல் செல்லமந்தாடியில் உரிய ஆவணங்களின்றி சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட 3 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் பொன்னை அருகே காரில் கொண்டுவரப்பட்ட 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிய ஆவணங்களை செல்போன் மூலம் டிஜிட்டல் முறையில் சமர்ப்பித்ததை அடுத்து அந்த பணத்தை உரியவரிடமே திரும்ப ஒப்படைத்தனர். புதுச்சேரி மணல்வெளி பகுதியில் அமைந்துள்ள தனியார் செல்போன் கோபுரம் ஒன்று திடீரென பயங்கரமாக தீப்பற்றி எரிந்தது. கரும்புகையுடன் தீ மளமளவென பரவியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். $7,000 கோடி நியோமேக்ஸ் மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் எடுக்க இதுவரை 400 பேர் மட்டுமே விண்ணப்பித்திருப்பது கவலை அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் மார்ச் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் ஏலம் தொடங்கும் நிலையில் கூடுதல் விவரங்களுக்கு மார்ச் 23, 24ஆம் தேதிகளில் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் விளம்பரம் செய்ய வேண்டும் என நீதிபதி பரத சக்கரவர்த்தி அறிவுறுத்தினார்.
தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வரும் சூழலில் கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகரில் அக்கட்சியின் பிரம்மாண்ட தேர்தல் அலுவலகம் தயாராகி வருகிறது. சுமார் 3200 சதுர அடியில் நவீன வசதிகள் மற்றும் கார் பார்க்கிங்குடன் அமையவுள்ள இந்த அலுவலக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மதுரை KK நகரில் உள்ள தனியார் உணவகத்தில் சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அந்த உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை இங்கு உணவருந்திய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 10 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 6 வயது சிறுவன் ஒருவன் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்த கடை மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தர்பீடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், தங்க மணிகள், செவ்வக விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்பொழுது தர்பீடோ எனப்படும் குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்த அரிய குடுவை ஓடுகள் வைப்பாறு நதிக்கரையைச் சேர்ந்த பகுதிகளில் செழித்திருந்த தமிழரின் பன்னாட்டு வாணிப தொடர்புகளை உறுதி செய்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மதுரையில் இருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கடம்பாக்குடி அருகே நடந்த இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த தோட்டாமங்கலத்தைச் சேர்ந்த பாலு மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் காயமின்றி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் கிரிவல பாதையில் இலவச குளிர்சாதன பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. வரவேற்பை பெற்றுள்ளது. 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் 4 சொகுசு ஏசி பேருந்துகளுடன் ஒரு உபயதாரர் வழங்கிய பேருந்து என 5 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இயக்கப்படும். கிரிவலம் வரும்போது பார்த்தா வழியில் இந்த வண்டி வந்தது, இலவச பேருந்துன்னு சொன்னாங்க. பார்த்தா எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. பார்த்த உடனே சரி இன்னைக்கு அண்ணாமலையார் அருள் புரிஞ்சிட்டார் அப்படின்ட்டு நான் இந்த வண்டியில வந்தேன். ரொம்ப அருமையா இருக்கு. கேரளாவை உருக்கிய இளம்பெண் மருத்துவர் கொலையில் கைதான சந்தீப்பை கொல்லம் கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் குற்றவாளி என அறிவித்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு கொல்லம் மாவட்டத்தின் கொட்டாரக்கரா தாலுகா மருத்துவமனைக்கு வந்த கைதி சந்தீப் திடீரென காவல்துறையினரையும் மற்றவர்களையும் தாக்கினார். அப்பொழுது மருத்துவர் வந்தனா தாஸை சந்தீப் திடீரென கத்திரிக்கோலால் குத்தி கொலை செய்தார். இந்த வழக்கானது கொல்லம் கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தீப்பை குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது. இதனையடுத்து தண்டனை விவரங்கள் மார்ச் 19ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூரில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. பொதுமக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா தலைமையில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. புதுக்கோட்டையில் அண்ணாசிலை பகுதியில் இருந்து தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையம் வரை துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வேலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி, அன்பு கரங்கள் உள்ளிட்ட அரசு திட்டங்களில் பணியாற்றும் 700க்கும் மேற்பட்ட பெண்கள் 1 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. நிதி பற்றாக்குறை காரணமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற வாக்காளர்களுக்கான பேரணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பேரணியின் போது தேர்தல் விழிப்புணர்வு வீடியோ விளம்பர வாகனத்தையும் ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எனது வாக்கு எனது உரிமை, ஜனநாயக கடமையாற்றுவோம் என்பன போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 45 வயது நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 3 குழந்தைகளின் தந்தையான 45 வயது மணிகண்டன் தனது வீட்டின் அருகே வசிக்கும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அதனை விசாரித்த காவல்துறையினர் மணிகண்டனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.